பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள். பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள். இது நிதியமைச்சருடைய 8வது பட்ஜெட். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது எட்டாக்கனி பட்ஜெட். ஒன்றிய அமைச்சர் ஒருவர் எங்களுக்கு நிதியை கொடுங்கள் என்று தமிழ்நாடு கேட்பது என்பது அற்பத்தனமானது என்று சொல்லி இருக்கின்றார். அற்பத்தனமானது என்றால் தமிழ்நாட்டிற்கு PM ஸ்ரீ திட்டத்திற்கு வழங்கப்பட்ட 2152 கோடி ஒரு நிதியை பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் அனுப்பிவிட்டது அற்பத்தனமானது இல்லையா? திராவிடம் என்பது வெறும் மண் இடம் மட்டுமல்ல. கால்வெல் அவர்களால் உலகில் மிக குறைவான அறிவு மூட நம்பிக்கை உடையவர்கள் திராவிட மக்கள் என்று சொல்லப்படுகின்ற பெருமை மிகுந்த இடம். அந்த இனத்திலே ஒருவராக பெரும்பான்மையாக இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் இந்த பட்ஜெட்டிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனும் வேதனையோடு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் எனும் பாரதியார் புகழுரைத்த தமிழில் உரையை துவங்கி மேலே துவங்குகின்றேன். இது நிதியமைச்சருடைய 8வது பட்ஜெட். ஆனால் வறியவருக்கு, விவசாயிகளுக்கு, மாற்று பாலினத்தவருக்கு, ஒடுக்கப்பட்டோருக்கு, சிறுபான்மையினருக்கு, மிக குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இது எட்டாக்கனி பட்ஜெட். வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர், நாட் a drop to drink. கால்ரஜின் புகழ்பெற்ற வரிகள். சுற்றிலும் தண்ணீர், ஆனால் குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் எத்தனை கோரிக்கைகளை விடுத்திருப்பார். ஆனால் சுற்றிலும் தண்ணீர், எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை என்னும் அளவிற்கு கூட்டணி கட்சிகளுக்கு, பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் வாரி வாரி இறைத்துவிட்டு எங்களுக்கு கையை விரித்திருப்பதால் இது பாராமுக பட்ஜெட், இது பாரபட்ச பட்ஜெட். சமீபத்திலே ஒன்றிய அமைச்சர் ஒருவர் எங்களுடைய வரியை நாங்கள் அதிகமாக வழங்குகின்றோம், எங்களுக்கு நிதியை கொடுங்கள் என்று தமிழ்நாடு கேட்பது என்பது அற்பத்தனமானது என்று சொல்லி இருக்கின்றார். அற்பத்தனமானது என்றால் தமிழ்நாட்டிற்கு PM ஸ்ரீ திட்டத்திற்கு வழங்கப்பட்ட 2152 கோடி ஒரு நிதியை பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் அனுப்பிவிட்டது அற்பத்தனமானது இல்லையா? அதை நாங்கள் அவர்களிடம் கேட்க மாட்டோமா? நினைத்து பாருங்கள். நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் சரி, பீகாருக்கு வழங்குங்கள், எங்களுக்கு அதிலே மாற்று கருத்து இல்லை. மக்களாட்சியின் மாண்புகளோடு கூட்டாட்சி தத்துவத்தை உணர்ந்து கொண்டு பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள். நாடு நலம் பெறும், மக்கள் செழிப்புற்று மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள்.